மக்களே, மழையினால தோட்டம் நல்லா அடர்ந்து வந்துருச்சு. டெய்லி ஒரு விசிட் அப்படியே அடிப்போம். ரேர் வெரைட்டி பூசணிக்காய் ஒன்று கட் பண்ணால் உள்ள ரோஸ் கலரில் இருக்குன்னு ஆடிப்பட்டத்தில் விதைச்சேன். இப்போ தான் பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சுக்கு. பொங்கலுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஹெர்பல் பேஸ்கட் ஆஃப் த டே. மாசிப்பத்திரியை எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? மாசிப்பத்திரியை குளியல் பொடியில் சேர்த்துலாம். குப்பை மேனி மாதிரி இதுவும் மாசுக்களை நீக்கிறோம் நம்ம உடம்புல, ஸ்கின்னில். அதனால தான் இதுக்கு மாசிப்பத்திரின்னு பேர். டயபெட்டிஸ் உள்ளவங்க எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. அடுத்து வந்து தெவலை சீட்ஸ் கொடுங்க, தெவலை செடி கொடுங்க. நீங்கள் என்னோட கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது தெவலை செடிங்கிறது லைஃப் டைம் நம்மளோட இருக்கிற ஒரு செடி கிடையாது. அது இந்த சிறுகீரை, அரைக்கீரையில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதுக்கு லைஃபே 2 months தான். அதோட விதைகளோட அமைப்பு இவ்வளோ தான். இந்த மாதிரி வந்தால் உடனே செடி காஞ்சு போயிடும். சரிங்களா? இதில் முத்துன விதை எது, பிஞ்சு எது, பூ எதுன்னு எப்படி தெரியும்? இது எப்படி பிரித்து அனுப்பி இங்கே பாருங்கள் எவ்வளோ சீட்ஸை தூவிட்டுருக்கேன். இதுலேருந்து ஒரு 10 செடி வந்தாவே பெரிய விஷயம். முளைப்பு திறனும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. லாஸ்ட் இயர் ஷேர் பண்ணதில் யாருக்குமே வந்ததாக எனக்கு தெரியல. ஹாப்பி கார்டனிங்.